இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னெல்லாம் இந்த குடும்பத்துல நடக்கணும்னு நான் நினைச்சேனோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சித்தப்பா நீங்க எதுக்கு இப்படி அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க? நாங்க எல்லாரும் இருக்கும்போது ஜெயிலுக்கு எப்படி அப்பாவை போக விடுவோம்? நாங்க தான் அந்த திருட்டு பயல்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம்னு சொன்னோம்ல. அவனுங்க தான் எங்க போனானுங்கன்னே தெரியலையேப்பா. அப்பா, அவங்க நம்ம ஊருக்குள்ள தான்ப்பா ஒளிஞ்சிருக்காங்க. எப்படியும் நாங்க அவங்கள பிடிச்சிருவோம். நாங்க ஊர் ஃபுல்லா அவங்கள தேடிட்டு தான் மாமா இருக்கோம். நாங்க இன்னும் தேடாத ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் அவங்க பதுங்கி இருக்காங்க. அவங்க எங்க பதுங்கி இருந்தாலும் நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். ஆமாப்பா. நீ வானதி இப்ப என்ன சொன்ன? நாம இன்னும் தேடாத இடத்துல பதுங்கி இருக்காங்கன்னு சொன்னேன். நீ சொன்னது சரி. இந்த ஊர்ல எந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சிருந்தா நாம போய் அங்க தேட மாட்டோமோ அங்கதான் அவனுங்க ஒளிஞ்சிருக்கானுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டா அவனுங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா நம்ம தான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமே. இங்க இருக்க மாட்டானுங்கன்னு நாமளா நினைச்சு சில இடங்களை தேடாம விட்டுருப்போம்ல. அப்படின்னா நமக்கு சொந்தமான இடத்துல தான் நம்ம தேடாம இருந்திருப்போம். கரெக்டா சொன்ன. நமக்கு சொந்தமான இடத்துல கூட அவனுங்க ஒளிஞ்சிருக்கலாம்ல. அப்போ இந்த கரிகாலன்னு புத்திசாலின்னு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான் போலயே. நமக்கு சொந்தமான இடம் என்னென்ன இருக்கு? நம்ம வீடு இருக்கு. அவ்வளவு தைரியமா நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அப்படி ஒளிஞ்சா மாட்டிப்பானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும். நம்ம வயல் இருக்கு. ஆஹா, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்றதுனால நிலத்துல ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. சீக்கிரம் ஏத்துங்க, 2 மணிக்குள்ள போகணும். சரிங்க சார். இந்த வாட்ச்மேன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏங்க இங்க வாங்க. சார் வணக்கம் சார். சார் நீங்களும் வாங்க. வாங்க. யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. சார் நாங்க இன்னைக்கு தான் சார் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். அப்படியா? சீக்கிரம் போய் எல்லாத்தையும் ஏத்துங்க. சரிங்க சார். போங்க. ஏத்துப்பா, ஏத்துங்க. சீக்கிரம். சரிங்க சார். சீக்கிரம் ஏத்துப்பா. அம்மா சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுமா இப்பதான் லாரி வந்துச்சு. நாங்க லோடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். லோடு ஏத்தி முடிச்சதும் நீ சொன்ன மாதிரி அதே லாரியில ஏறி தப்பிச்சு போயிடுவோமா. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சு அந்த கரிகாலனும் அருளும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏமா, அவங்களுக்கு எப்படிமா நாங்க இங்க இருக்க தெரிஞ்சு? அத சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க உடனே அந்த லாரி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. சரிம்மா. ஒருவேளை சிட் ஃபண்ட் ஆளுங்க கரிகாலன் கிட்ட மாட்டிக்கிட்டா நாம தப்பிக்கணும்ல, அதுக்காக தான். துப்பாக்கியெல்லாம் நீங்க எடுத்துட்டு வர்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம் என்ன விட்டுருங்களேன், நான் அப்படியே ஓடி போயிருவேன். ஏய், எதுக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்க? இத பாரு, சும்மா பாதுகாப்புக்காக தான் நம்ம துப்பாக்கி எடுத்துட்டு போறோம். யாரையும் சுட போறதெல்லாம் இல்ல. அட நம்பு. சரி நம்புறேன். முதல்ல என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படிதான் அவருக்கு மூக்கு வேர்க்குதோ தெரியலையே, அவரே ஃபோன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க மாமா, என்ன நடந்துட்டு இருக்காங்க?
ஏம்மா இங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த கரிகாலனும் அருளும் எங்களை துரத்திட்டு வராங்கம்மா. நாங்க லாரியில தான் இப்ப முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப என்னம்மா பண்றது? ஒண்ணுமே புரியலம்மா. ஆ, பணம் உங்ககிட்ட பத்திரமா தானே இருக்கு? ஏம்மா என்னம்மா நீ? அவங்க எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க, உசுருக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்றோம். நீ என்னன்னா பணத்தை பத்தி விசாரிக்கிறியம்மா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பணம் உங்ககிட்ட பத்திரமா இருக்கல? ஏம்மா பணம் பத்திரமா தான் இருக்குது. அத ஒரு மூட்டையில கட்டி இங்க லோடு ஏத்திருக்காங்கல்ல, அந்த மூட்டையோட மூட்டையை எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சிருக்கோம்மா. அந்த வண்டியில தான் இப்ப போயிட்டு இருக்கோம். ஆ, இப்ப எந்த ரூட்ல போயிட்டு இருக்கீங்க? ஆ, அந்த கூட்ரோடு இருக்குல்லம்மா, அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கோம். ஆ, நீங்க அப்படியே லைன்லயே இருந்து நான் சொல்ல சொல்ல அந்த ரூட்லயே போங்க. ஆ, ஆ சரிம்மா, சொல்லுமா. இப்ப எப்படிமா போகணும்? ஆ, கோட் ரோடு வழியா தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா. அப்படியே நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 ரோடு வரும்ல, ஆமாமா. அதுல இடது பக்கமா திரும்புங்க. ம் ஆத்தாடி. ஏறு ஏறு. இந்தா போனை என் காது பக்கத்திலே வச்சுக்கோ. நான் உங்களுக்கு ரூட் சொல்லணும். ஆ? சரி சரி. நந்தினி, அவனுங்க தப்பிச்சு போயிடக்கூடாது. நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. ஓகே ஓகே. ஹலோ, அப்படியா? நாங்க உடனே கிளம்பி அந்த ஏரியாவுக்கு வரோம். சுந்தரம் சார், உங்க பசங்க சிட் ஃபண்ட் ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்கள பிடிச்சிட்டா நாளைக்கே அவங்கள கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுவோம். நீங்க விடுதலை ஆயிரலாம். கான்ஸ்டபிள், அவங்க காரியாப்பட்டி ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. உடனே போனா பிடிச்சலாம் அவங்கள. வாங்க. ஓகே சார். ஸ்டேஷனை பாத்துக்கங்க. ஓகே சார். நீ தான் அன்னைக்கு கோயில் அன்னதானத்துக்கு வச்சிருந்த சாம்பார்ல விஷத்தை கலந்தது. இப்ப இந்த வேலையும் உன் வேலை தானா? இதுக்கடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?